திமுக தலைவர் கருணாநிதியை விட ஸ்டாலினுக்கு ஆதரவு அதிகம் என்று கருத்து கணிப்பில் வெளியான தகவல் உண்மை அல்ல என மு க அழகிரி தெரிவித்துள்ளார். தவறான கருத்து கணிப்புங்க. அதான் நான் சொல்லிட்டேன், ஏர்போர்ட்லயே விமான நிலையத்திலே நான் சொல்லிட்டேன், அது கனவுதான். கலைஞர் எல்லாம் திமுக கிடையாதுங்க. இதை நான் சொல்ற மாதிரி வேற யாரையாவது சொல்லுங்க. திமுகல கலைஞர் இல்லாம திமுக கிடையாது. கலைஞர் இல்லாம கலைஞருக்காக தான் மக்கள் ஓட்டு போடுவான் திமுகவுக்கு. இல்லைன்னா திமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. கலைஞர் முதலமைச்சர் அப்படின்னு ஏதாவது அறிவிச்சால் ஒழிய நிச்சயமாக திமுகவுக்கு ஓட்டே விழாது. ஸ்டாலின் என்ன முன்னிறுத்தினா போன தடவை நாடாளுமன்ற தேர்தலுடைய எதிரொலி தான் திருப்பியும் திமுகவுக்கு இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. இதேபோல் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், தமது பல ஆண்டுகால உழைப்பை திமுக பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றார். நீங்க ஃபீல் பண்றீங்க, பல ஆண்டுகளா உழைத்தவர் நீங்க ஃபீல் பண்றீங்க. திமுக ஃபீல் பண்ணி என்ன வெளியேறிட்டாங்களே, நீங்களே ஃபீல் பண்றீங்கல்ல. பல ஆண்டுகளாக உழைத்தவர் என்ற அடிப்படையில் நீங்க சொல்றீங்க, கேட்கறீங்க. அதை நான் திமுக இருக்கவங்க நினைக்கலையே. எல்லாம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் தான் திமுக இருக்காங்க, அவ்வளவுதான். நான் சொல்றேன், இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன்ல, இன்னைக்கு கலைஞர் இல்லாம திமுக கிடையாது, கலைஞர் தான் திமுக அப்படின்னு திமுக ஒரு ஆண் மகனால இதை சொல்ல முடியுமா அப்படின்னு என்னுடைய கேள்வி. இதை சொல்லுங்க. மேலும் சட்டப்பேரவை தேர்தலின் போதே திமுகவின் நிலை குறித்து தெரிய வரும் என்று மு க அழகிரி கூறினார். அந்த நேரத்தில் பாத்துங்க, 2016 இன்னும் 2015 முடியல, 2016 வரும்போது பார்க்கலாம். இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கு. நான் சொன்னேன்லங்க, பல பிரச்சனைகள் இருக்கு இந்த கட்சியில. இன்னும் பல கேஸுகள் இருக்கு, அதெல்லாம் முடியணும். அதெல்லாம் வரும்போது நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சொல்றேன், 2016 சொல்றேன், கலைஞர்னு சொன்னாதான் ஏதாவது திமுக ஓட்டு விடும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. போன தடவை வட்டம் வாங்கினாங்க, பெரிய மாவட்டம் வாங்குவாங்க. அப்புறம் 2016. நன்றி.